அதே மாதிரி நான் சொன்னேன், இந்த ஜாதகப்படி குழந்தை இருக்கா இல்லையா, அவங்க ஒரு குழந்தை உருவாய் அது நஷ்டமாயிருக்கணுமே அப்படி சொல்லும் பொழுது அவர் சொன்னார், ஒரு குழந்தை பிறந்திருக்கு, ஆனா அது உயிரோட தான் இருக்காரு, ஆனா கொஞ்சம் ஆட்டிசம் உள்ள குழந்தையாக இருக்கு. அப்ப நான் ஃபர்ஸ்ட் வைஃபுக்கு தான் இந்த குழந்தை பிறந்தது, அவங்களோட ஜாதகத்திலே 5ஆம் இடத்தில் சூரியன் சனி ராகு இதுல எந்த கிரகம் இருக்கு அப்படின்னு கேட்டேன். அப்ப அந்த ஜாதகம் காட்டினாங்க, அந்த ஜாதகத்தில் 5ஆம் இடத்தில் ராகு தான் இருக்கிறது. அப்ப 5ஆம் இடம் என்றால் பூர்வ புண்ணிய ஸ்தானம் மட்டுமன்றே சந்தான ஸ்தானம் கூட. யாருக்கு 5ஆம் இடத்தில் சூரியன் சனி ராகு இப்படி இருக்குமோ அவளுக்கு அது சுப சந்தான யோகம் அல்லை. அப்படி உள்ளவருக்கு தான் இந்த ஆட்டிசம் உள்ள குழந்தை பிறக்கிறது, அல்பாயுஸ் உள்ள குழந்தை பிறக்கிறது, புத்தி இல்லாத குழந்தை பிறக்கிறது, அழகில்லாத குழந்தை பிறக்கிறது, குழந்தைகளால் துக்கம் அனுபவிக்க வேண்டியதாக வருகிறது, சிலருக்கு குழந்தையே பிறக்காது. இதெல்லாம் 5ஆம் இடத்தில் சூரியன் சனி ராகு இருந்தாலோ அந்த கிரகங்களோட பார்வை இருந்தாலோ தான் அப்படி உண்டாகும்.